இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக இருக்கிற பெரிய திரைப்படங்களை இப்போ பார்க்கலாம். அதில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இப்போ ஜூலை 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் தான் இந்தியன் 2. ராஜ்கமல் ஃபிலிம்ஸு ரெட் ஜெயின் மூவிஸு 2 பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம கலைஞர் டிவி வாங்கியிருக்கிறாங்களாமா. அடுத்ததாக நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம தனுஷ் நடித்து வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் ராயன். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அடுத்து ஜூலை 26 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக தேட்டரில் ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க நம்ம சன் பிக்சர்ஸ். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை ஆல் லாங்குவேஜுக்கு சன் நெட்வொர்க் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸ் தமிழில் நம்ம சன் டிவி வாங்கியிருக்கிறாங்களாமா. அடுத்து நம்ம விக்ரம் நடிப்பில் வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் தங்காளன். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை கலர்ஸ் தமிழ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்கிறாங்களாமா. அடுத்து நம்ம விஜய் நடிப்பில் வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் கோட்டு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம ஜி தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறாங்களாமா. அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம விஜய் டிவிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஜி தமிழுக்கு போகலாம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நம்ம சோனி பிக்சர்ஸ் அண்டு நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் 2 பேரும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வர இருக்க திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அக்டோபர் 10 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக தேட்டரில் ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸ் சன் டிவிக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம ராம் சரண் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் வர இருக்க திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் மாதம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்களாமா. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம ஜி தமிழ் வாங்கியிருக்கிறாங்க. ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறாங்களாமா. நம்ம அஜித்குமார் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படம் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் போட்டிருக்காங்களாமா. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம சன் நெட்வொர்க் தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அடுத்து நம்ம புஷ்பா 2 இந்த திரைப்படத்தை அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் டிசம்பர் 6 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம ஸ்டார் நெட்வொர்க் வாங்கியிருக்காங்க. தமிழில் நம்ம ஸ்டார் விஜய் வாங்கியிருக்கிறாங்களாமா. அடுத்து உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு நடித்து வெளிவர இருக்க திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படத்தை நம்ம ராஜ்கமல் தான் எடுக்கிறாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம விஜய் டிவி வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது.